அதிமுகவினுடைய பிளவு நீடிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா 4வது கேண்டிடேட் இசக்கி கருப்பையா. அம்பாசமுத்திரத்தினுடைய தொகுதியில நின்னு எம்எல்ஏவா வின் பண்ணியிருந்தாரு. 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல இவர் வின் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். மொத்தமா பார்க்கும்போது 65,000 வாக்குகள் இவர் முன்னாடி இருந்தாரு. ஸோ இசக்கி கருப்பையா அம்பாசமுத்திரம் தொகுதியில ஏன் ராஜினாமா பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னுடைய தொகுதி மக்களுடைய நலனுக்காக மட்டும்தான் நான் எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகினேன். முதலமைச்சர் விஜய் சிறப்பா ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு, அதனாலதான் நான் விலகி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, சபாநாயகர் கிட்ட நான் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கேன். ஸோ அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அதை எடுப்பாங்க. மறுபடியும் எலெக்ஷன் அப்படிங்கிறது அம்பாசமுத்திரத்தில் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் தான் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்போட சொல்லியிருக்காரு. இப்போ அவர் விசில் சின்னத்தில் போட்டியிட போறாரா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் விசில் சின்னத்திலேயே நிற்க வைக்கப்பட்டாலும் 4 எம்எல்ஏக்களும் அந்த இடத்துல மறுபடியும் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறிகள் அதிகமாயிருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியிலேயே அதிமுக தான் அப்படின்னு நம்பிட்டு இருந்தவங்க இப்போ மறுபடியும் ஏன் கட்சி தாவலில் ஈடுபடுறாங்க. அதே இடத்துல மறுபடியும் விசில் சின்னத்துல அதிமுகவினுடைய கேண்டிடேட்டே நின்னாங்கன்னா ஓட் விழுமாங்கிறது ஒரு சந்தேகத்தினுடைய பெரிய உச்சமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க.